குடுன்னு ஓடுறது. அப்படிதாங்க ஒரு வீட்டில் சண்டையே இல்லை. பையன் என்ன செய்கிறான், நல்லா துள்ளி குதிச்சுட்டு காலையில் வேலைக்கு போகிறான், துள்ளி குதிச்சுட்டு வீட்டுக்கு வரான், அதுக்கப்புறம் ஜாலியாக வெளியில் போகிறான். அக்கம் பக்கத்தில் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, என்னடா அது இவங்க வீட்டில் சண்டையில் மாமியார் மருமக சண்டை இல்லைங்க. அது எப்படின்னு கேளுங்க. மாமனாருக்கு பென்ஷன் வருதுங்க. மாமனார் மாமியார் ஒரே வீட்டில் 2 ஒலை. மாமியார் மாமனார் அவங்க தனியாக குழம்பு வைக்கிறாங்க ஒரு நாளைக்கு, மருமக வந்து சோறு வடிக்கிறா. ஒரு நாளைக்கு இவ குழம்பு வச்சா அவங்க சோறு வடிக்கிறாங்க. இவங்களுக்கு பிடிச்சது மாமியார் மாமனார் என்ன செய்கிறாங்களோ அதை அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. பையன் வரான் 2 வீட்டு சாப்பாடு வந்து தன்னுடைய மனைவி சமைக்கிற எடுத்துகிட்டு வந்து இவங்க குழம்ப ஊற்றி சாப்பிட்றான். அவளுக்கு ஜாலியாக இருக்குது, நம்ம செலவு மிச்சமாச்சு, நம்ம வேலையும் மிச்சமாச்சுன்னு. அவங்க மாமனார் மாமியார் உடம்பு முடியாத அன்னைக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துடுறாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறாங்க. இந்தமாரி இருந்தால் அந்த வீடு அவங்க வயசானவங்க, இவங்க சிறு வயசு பொண்ணு. இவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுனா என்னன்னா இதுதான் விட்டு கொடுக்கறது. ஏன்னு வச்சுங்க, வந்த உடனே இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, நுழைஞ்ச உடனே உன் பொண்டாட்டி இதை செஞ்சாப்பாங்க, உடனே உங்கள் அம்மா அதை செஞ்சாங்கம்மா. அவன் வெளியில் போயிட்டு வந்தோம் பைசியம் முடிச்சு வெளில போய் சரக்கு அடிச்சுட்டு வந்துடுவான். இந்த பிரச்சனை இல்லாமல் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டில் 2 ஒலை வைக்கக்கூடாதுங்கிறாங்க. வச்சா என்னங்க தப்பு? இன்னைக்கு 2 ஒலை வச்சுட்டு இருந்தால் என்ன, எல்லாரும் ஒத்து பேசி அந்த வீட்டில் ஒன்றா ஒத்துமையாக இருக்கிறாங்க. கொஞ்சம் காலம் கழித்து அவங்களால முடியலன்னு படுக்கையில் விழுந்த பிறகு அவங்க ஆசைப்பட்டு ஆக்கி சாப்பிட முடியுமா? அவங்கவுங்க அவங்க வேலையை முடிகிறது செய்கிறாங்க. அந்த வீட்டில் குடும்பம் நல்லா தான் போயிட்டுருக்கு. இது சரியா தப்பா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தவறாக இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள். சரின்னாலும் சில குடும்பங்களுக்கு இது சரி, சில குடும்பங்களுக்கு பிடிக்கலன்னா அதை விட்டுடலாம். இது எப்படி இங்கே இருக்குது? இந்த நியாயம் சரியாக தான் இருக்கும். கூட்டி கழித்து போட்டு பாருங்கள். அவங்கவுங்க சுதந்திரமாக இருக்கிறாங்க. அந்த சுதந்திரத்தை யாருக்கும் எடுக்கக்கூடாது. இதுவும் ஒரு வகை குடும்பம் தாங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கும். அவங்க முதியோர் இல்லத்துக்கு போக மாட்டாங்க, கண் பார்வையில இவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க. அவங்க இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒற்றுமை ஒரு மாமியார் மருமகளுக்குள்ள கடைசியில் இது இந்த குடும்பம் நல்லா தாங்க இருக்கும். பாருங்க.